வேலும் மயிலும் சேவலும் துணை. காஞ்சியில் திருமழிசை ஆழ்வார் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு கணிகண்டன் என்ற சீடன் இருந்தான். ஒருமுறை மன்னன் கணிகண்டனை அநியாயமாக நாடு கடத்தினார். இதனால் மனமுடைந்த திருமழிசை ஆழ்வார் தனது சீடனோடு தானும் நாடு துறந்தார். அத்தோடு பெருமாளையும் காஞ்சியை விட்டு வரும்படி மனம் உருகி பாடினார். பக்தனின் பக்தியை மெச்சிய பெருமாள் காஞ்சியை விட்டு ஆழ்வார் பின்னே சென்றதாக வரலாறு கூறுகிறது. இதை அருணகிரிநாதர் தனது பொதுப்பாடல்கள் திருப்புகழ் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். பாறை உண்ட மாயன் வேயை ஊதி. இப்பூமியை உண்டவனான மாயவன் மூங்கில் புல்லாங்குழலை ஊதியவன் பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலின் மருகோனே. முன்பு திருமழிசை ஆழ்வார் பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்து பின்பு அவர் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் பின் செல்பவனாகிய திருமாலின் மருகனே என்று போற்றுகிறார். பொதுப்பாடல்கள் திருப்புகழ். நீருமென்பு தோலினாலும் ஆவதென்கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊறி. நேசம் ஒன்று தாதை தாயராசை கொண்ட போதில் மேவி நீது ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து. ஊரும் இன்ப வாழ்வுமாகி ஊனம் ஒன்றிலாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி. ஊழியைந்த காலமேதியோனும் வந்து பாசம் வீச ஊனுடம்பு மாயும் ஒழியாதோ. ஊனுடம்பு மாயும் ஒழியாதோ. சூரநண்டலோக மேன்மை சூரை கொண்டு போய்விடாது தோகையின்கண் மேவி வேலை விடும் வீரா. தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே. பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகுமாலின் மருகோனே. பாதகங்கள் வேரி நூறி நீதியின் சொல் வேத வாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே. பாதகங்கள் வேரி நூறி நீதியின் சொல் வேத வாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே. அன்பர் வாழ்வதான பெருமாளே பெருமாளே.